வெல்கம் பேக் டு மை சேனல். வந்திருக்கிறோம் மார்க்ஸ்ன்ட்டு ஒரு கடை. இங்கே வந்து வின்டர் ட்ரெஸ் எல்லாமே விற்கும், ஒர்க் ட்ரெஸ்ஸும் விற்கும், வின்டர் ஷூ, வின்டர் சாக்ஸ், உள்ளே போடுற வார்மர், அதாவது வின்டருக்கு உள்ளே ஒரு வார்மர் போட்டு அதுக்கு மேலே தான் பேண்ட் போடணும். அந்த ட்ரெஸ் எல்லாமே இங்கே கிடைக்கும். உள்ளே போய் நம்ம ஒன்று ஒன்றா சுற்றி பார்க்கலாம் வாங்க. இதாங்க வின்டர் ஷூ. இப்படி இருக்குது பார்த்தீங்களா? இவ்வளோ ஹைட்டாக, உள்ளுக்குள்ளே பார்த்தீங்களா இவ்வளோ திக்னஸ். இது போட்டால் தான் இந்த பெய்கிற ஸ்னோ இவ்வளோ ஹைட்டுக்கு இருக்கும். ஸ்னோ நல்லா முட்டி கடியில் இருக்கும், முட்டி கிட்ட இருக்கும். இப்போ இந்த ஷூ போட்டால் தான் வழுக்காமல் நம்ம ரோடில் நடக்க முடியும். இது டிசைனாக இருக்குது. நமக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி பார்த்து வாங்கலாம். கீழேங்க அடியில் பாருங்கள், இந்த கிரிப்னஸ் இருக்கா? இந்த கிரிப்னஸ் இருந்தால் தான் நம்ம ரோடில் நடக்கும்போது ஸ்னோ வழுக்காது. பாருங்கள், நல்லா லாங்காக செம்மையாக இருக்குது இது. அந்த பெஃபின் இது கூட வந்து செம்ம பிராண்ட், புது நல்ல சூப்பர் பிராண்டுங்க. நல்ல பிராண்டு தான். இங்கே பாருங்க, இந்த கிரிப்னஸ் பார்த்தீங்களா? இதெல்லாம் போட்டால் கண்டிப்பாக ஸ்னோவில் வழுக்காது. அப்படியே செம்மையாக இருக்கும். இப்போ வந்து எங்கள் வீட்டுக்காருக்கும் எங்கள் மருமகனுக்கும் வின்டர் ஷூ தான் எடுக்க வந்திருக்கோம். அவரது வந்து பழையசாயிடுச்சு, அதனால் அவர் வந்து இப்போ புதுசாக பார்த்துட்ருக்குறாரு. எடுத்து இப்போ இது பார்த்துட்டு போட்டு பார்த்தா தெரியும், சைஸ் கரெக்டாக இருந்தால் எடுப்பாங்க. இப்போ என் மருமகனுக்கு எடுக்கிறாங்க. அவர் வந்து இதான் ஃபஸ்ட் டைம்ன்றதுனால அவருக்கு எது எடுக்கிறது எப்படின்னு அவருக்கு புரியலை. அதனால் அவர் ஒன்றா பார்த்து தேடிட்டு இருக்கிறாரு. தேடிட்டு பார்த்தோன்னே அவருக்கு எது பிடிச்சிருக்கோ அதை எடுக்க வேண்டியது தான். என் பொண்ணு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்குறா 2 பேருக்கும். இந்த ஷூ பாரு, ஒன்றெல்லாம் எடுத்து போட்டு பார்த்துட்ருக்காங்க 2 பேரும். லேஸ் இல்லாமல் இந்த மாதிரி ஜிப்பு வச்சு வேணுமா, அதனால் அதை போட்டுட்ருக்குறேன். இந்த ஷூ தான் எங்கள் மருமகன் எடுத்திருக்காங்க. இல்லை பாருங்கள், இது வந்து எங்கள் வீட்டுக்காரர் எடுத்துருக்காரு. இது வந்து லேஸ் வச்சு இருக்குது. எங்கள் வீட்டுக்காரருக்கு லேஸ் வச்சு வேண்டாமா, அதில் இந்த மாதிரி சைடில் ஜிப் இருக்கும், அப்படியே போட்டு ஈஸியாக அப்படியே போட்டுடலாம். இந்த ஷூ போட்டு பாருங்க. நம்ம சப்போஸ் செப்பல் போட்டுன்னு வந்தோம்னா இந்த சாக்ஸ் இங்கே இருக்குது. இது வந்து சும்மா ட்ரை யூஸ் வந்துடும், அவ்வளோதான். இந்த பாரு, இப்போ சப்போஸ் செப்பல் போட்டு வரோம்னு வச்சுக்கோங்களேன், ஷூ வாங்கணும்னு நினச்சிட்டோம், என்ன பண்ணுறது? சாக்ஸ் போட்டால் தான் கரெக்டாக தெரியும். அதனால் இல்லை, நம்ம ஷூ அழுக்காகக்கூடாதுல்ல. ஓ, அதுதான். புது ஷூ அழுக்காகக்கூடாது. ஓகே ஓகே. இப்படி போட்டு செக் பண்ணி அப்படி பார்க்கலாம். இந்த ஷூவில் போட்டிருக்காங்க பாரு, -20 -30 -30 கூட இந்த ஷூ போட்டு நடக்கலாம், அவ்வளோ தாங்கும். இதெல்லாம் கூட -30 போட்டு நடக்கிற அளவுக்கு. இது வந்து ஷூ கிரிப்பர், ஐஸ் கிளேட் போட்டிருக்கு பார்த்தீங்களா? வந்து சப்போஸ் சில பேர் ஷூ கிரிப் இல்லாமல் இருக்கும், அதனால் இந்த ஷூ போட்டுட்டு ஷூ கடியில் இந்த கிரிப்பு போடுவாங்க. எப்படி முள்ளாக இருக்கா? இது வந்து ஸ்னோ பேஞ்சு சில டைம் அந்த நடக்கிற வழியில் ஐஸை சில பகலில் உருகிடும், நைட்டில் வந்து அது அப்படியே ஐஸ் ஆகிடும். அப்போ அந்த டைமில் வெறும் ஷூ போட்டு நடந்தால் கொஞ்சம் கால் வலிக்கும். நானே அதை மாதிரி 3 வாட்டி உழுந்து வாரிட்டேன். அதனால தான் ரொம்ப ப்ராப்ளம் ஆகிருக்கு எனக்கு. இது பாருங்கள், இந்த கிரிப்பெல்லாம் போட்டால் இந்த மாதிரி வழுக்காமல் இருக்கும். இதெல்லாம் வந்து ஜென்ஸு தாங்க. இந்த ட்ரெஸ்ஸு நல்லா வின்டர் ட்ரெஸ் ஃபுல்லாக ஜென்ஸு தான். இது வந்து ஸ்லீவ்லெஸ், இந்த மாதிரியே போடுவாங்க. இது வந்து ஃபுல் ஸ்லீவு, இது வந்து ஸ்லீவ்லெஸ். இது H&H. இது வந்து நல்ல, இதுவும் ஒரு ஃபேமஸான பிராண்டிங்க. இது தாங்க வின்டர் கிளாத்ஸ். இது வந்து பிராண்ட் வந்து கொலம்பியா. இது வந்து ஃபேமஸான பிராண்டிங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு வந்தப்போ இந்த கொலம்பியா பிராண்டில் தான் வாங்கினேன், கனடா வரும்போது. இது வின்டர் ட்ரெஸ்ஸு. இது பாருங்கள், டேக்கன் 25% ஆஃப் போட்டிருக்காங்க. எவ்வளோ திக்னஸ் இருக்குது பாருங்கள். இது நல்லா செம்ம திக்னஸ்ஸு, லீவாய்ஸு. இப்போ இது ஒரு பிராண்டு இருக்குது, கார்ஹார்ட்டுன்ட்டு. இது வந்து ஃபேமஸான பிராண்டிங்க. இது வந்து ஒர்க் பிளேஸில் போடுறது. இந்த ரோடு வேலை செய்கிறவங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை பண்ணுறவங்க அந்த மாதிரி. ஏன்னா அவ்வளோ திக்னஸ்ஸாக இருக்கும். ஏன்னா குளிர்லேயும் இங்கே சில டைம் வேலை பார்ப்பாங்க, அப்போது இது வேணும்.
வேறு க்ளவுஸ், இதுவும் வின்டர் க்ளவுஸ். இது வின்டர் க்ளவுஸ் அப்படி தான் இருக்கும். இப்படி வேணாலும் வாங்கிக்கலாம், இந்த மாதிரி தனித்தனியாக கை வச்சு இந்த மாதிரி வேணாலும் வாங்கிக்கலாம். இதெல்லாம் வேலை செய்கிற மேலே போடுறது. இவ்வளோ திக்காக இருந்தால் தான் வெளியில் குளிரில் வேலை செய்ய முடியும். இது வந்து டக்கோட்டா. இதுலேயும் பாருங்கள் எத்தனை உள்ளே வரும் லேயர் பாருங்கள் எப்படி இருக்குது, நல்லா செம்ம திக்னஸ்ஸுங்க. இது வந்து பேண்ட். அப்படியே ஃபுல்லாக பேண்ட்டு இது அப்படியே ஃபுல்லாக அப்படியே வேர் பண்ணுறது. இது வந்து ஹீட் போட்டிருக்கா, இதுதான் நான் சொன்ன வார்மர். இப்போ நெக்ஸ்ட் மந்த்து குளிர் வரப்போதா, இதை உள்ளே போட்டுட்டு இதுக்கு மேலே தான் நம்ம வந்து நார்மல் ட்ரெஸ்ஸு டிஷர்ட்டோ இல்லை எதுவோ போட முடியும். அதே போல் பேண்ட்டு கூட இருக்கும். இதெல்லாம் வந்து உள்ளே போடுற இன்னர் ஹீட்டுன்னு இதிலே போட்டிருக்காங்க பாருங்கள். விண்ட் ரிவர் இதுவும் ஃபேமஸான நாங்கள் காமிச்சேன்னு செப்பல் அதே தான். தூர்க்கு பேண்ட். இது பாருங்கள் மஃப்ளர், நம்ம ஊரில் இருக்குமே அதே மாதிரி தான் இங்கேயும். இந்த வின்டர் ட்ரெஸ் போட்டு இங்கிலீஷ் படத்துலலாம் பார்த்துருப்பீங்களே, அப்படியே கழுத்தில் ஒரு சுற்றிட்டு பார்க்கறதுக்கு சூப்பராக நல்லாயிருக்கும். எல்லாமே மஃப்ளர் தான். இது வந்து பாருங்கள் வித்தியாசமாக இருக்குது. இது வந்து கழுத்துக்கும் தொப்பி தலையில் போட்டு அப்படியே கழுத்து வரைக்கும் கட்டுற மாதிரி, உடம்புக்கெலாம் இல்லாத. சில பேர் வந்து இந்த தொப்பி இல்லாமல் ஊடி வாங்குவாங்க, அந்த மாதிரி இருக்காங்க. தொப்பி போட்டுட்டு இந்த இது கழுத்தோட இது பாரு தெரியுதா, இது வந்து தொப்பி. இது வந்து அப்படியே கழுத்தில் அப்படியே இறுக்கி இதை கட்டுவாங்க. புதுசாக வந்திருக்கு, இப்போ தான் நானே பார்க்குறேன்.